எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, நவாஸ் கனி போன்ற மதவெறி தீய சக்திகள், அப்துல் சமத் இவங்கெல்லாம் நாங்கள் அங்கே தர்காவுக்கு போகிறோங்கிறீங்க. தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்தது யார்? காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் கோயில் தானே இருந்தது. அங்கே உனக்கு என்ன வேலை சிக்கந்தருக்கு? இது சம்பந்தமா பிஜேபியை சார்ந்த ராஜா அவர்கள் பேசும் பொழுது, இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துக்களுக்கான இடம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஏது முஸ்லீம், அப்போ இது முஸ்லீம்கான இடம் கிடையாது, இது வந்து இந்துக்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ இதை ஃபாலோ பண்ணி அவர் சொல்ற மாதிரியே நம்மளும் அவரை கொஸ்டின் பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஏது ஆரியம், ஏது வைணவம், இங்க வெறும் சைவம் தானே இருந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகன் கோவிலை வந்து ஒரு ஹிந்துன்னு சொல்றதே தப்பு அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ண முடியும். அப்போ இவர்கள் போல இந்த இந்து சம்பந்தமான அரசியல் பண்றவங்களுடைய இந்த பார்வை, இந்த விஷயம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மசூதி இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஆல்ரெடி சிவன் கோயில் இருந்திருக்கு, ஆல்ரெடி வந்து இன்னொரு ஹிந்து கோவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு அரசியலா செய்யறவங்களா இவங்க வந்து இருக்கிறாங்க.